வைக்கிறியே என் பகல் கனவில்லையே தொலைக்க வைக்கிறியே கொஞ்சம் கொலைக்க வைக்கிறியே உன்னை அடைக்க வைக்கிறியே என் பகல் கனவில்லையே வண்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்த்து அவரு டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா சரி கொஞ்சம் சொல்லட்டுமா என்னது சொத்து சொல்லம் வந்தா மாத்திடுற உந்தா பக்கத்துல நான் மாசம் கட்டுற சந்தா ஒரசாம பத்திக்கப்பா உதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி கந்திக்கப்பா தயங்காத மெத்தையில மெத்தையில சாகும் நேரத்தில் ஒலிம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னா தொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வரவாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாலி லாரி ஆஷா கைப்பட்டுக்கும் நம்பல வா வா ஊது ஊது வாங்க மோனிகா ஆண்டவா நாங்க என்ன நமீதா ரக்ஷிதா நயன்தாராவையா கேட்டோம் இல்லவே இல்லைங்க இல்லவே இல்லைங்க இல்ல ஆல் இந்தியா ஃபிகர் ஐஸ்வர்யா ராயவா கேட்டோம் இல்லவே இல்லைங்க இல்லவே இல்லைங்க ஒரு கோட்டை கொஞ்சம் வாட்டர் ஓவரங்க மேட்டர் இந்த ஃபுல்லே அடி மாமே அது அல்லோ கல்ல ரஸ் ஒன்னா கிளாஸ்
தெரியும் தானே. தெரியும் தான். நீங்க உங்களோட வாயால சொன்னா சந்தோஷம். ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு திருமணம் நடக்குதா? முடிஞ்சுதா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம்? முடிஞ்சது. அப்போ சும்மா ரிசப்ஷன் செய்றீங்க. நாங்கள் MS அனுஷ்கா சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வந்திருக்கோம். ஓகே. உங்களுக்கு தெரியும் MS அனுஷ்கா யார் ஆக்கள் தெரியும் தானே? ஆனா சர்ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கிஃப்ட் தான் உங்களுக்கு கொடுக்க சொல்லி. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளோ இல்லாட்டி நீங்க போக்குவரத்துக்கு யூஸ் பண்ற பொருளோ தெரியல. எல்லாம் பெரிய பெரிய வட்டியா கிடக்கு. ஒவ்வொரு பாக்ஸா பார்த்துட்டு யார் தந்தன்னு நீங்க சொன்னா உங்களுக்கு அப்படி மாறி சொன்னீங்கன்னா அவங்க எங்களை கொண்டு போக சொல்லிட்டாங்க. உண்மைக்கு அப்ப நீங்க சரியா கெஸ் பண்ணி சொல்லணுமா? இல்ல சும்மா ஒரு கெஸ்ஸிங் தானே. இல்ல இது ஊர்ல இருந்தா இல்ல வெளிநாட்டுல அப்படி அது அதுதானே சர்ப்ரைஸ். அப்புறம் ஊர்ல வெளிநாட்டுல இருந்தா அப்புறம் நீங்க பிடிச்சிருவீங்க அப்புறம் சர்ப்ரைஸ் செய்வாங்க. நாங்க அப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? அதுக்குள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க. இது என்ன உடைச்சு பாப்போமா? உடைச்சு பார்த்தா தேங்காய் உனக்கு ஏன் தேங்காய் வீட்டுல இல்லையோ? இந்த குழுக்க பார்க்க தேங்காய் மாட்டாங்க. அவ சமையலுக்கு தேவையான பொருளோ தெரியல. அவ தேங்காய் நீங்கள் அதிகமா தேங்காய் பால் ஜூஸ் பண்ணீங்க? இல்ல அப்படியே இல்ல. சிலங்களை வாங்க சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தெரியல. அப்படியா இருக்கலாம். எங்களுக்கு தெரியாதான். சரி ஓப்பன் பண்ணி பாப்போம் என்னவா இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன தந்த பொருள் நீங்க பார்க்கத்தானே. என்ன எங்களுக்கு தெரியும் அதான் நாங்களும் பார்க்கணும். ஆமா என்ன மிக்சியோ தேங்காய் நீங்க சொன்னது தெரியும். அதை அடிக்கிறதுக்குள்ள போட்டு மாவாக்கி விட சொல்லி மிக்சி என்ன நீங்க வெயில் காலம் ஜூஸ் எல்லாம் அடிச்சு குடிக்க சொல்லி தந்துட்டான். ஜூஸ் கப்பும் கிடக்கும் யாருக்கா காக்கலாம். நீங்களும் அடிச்சு கொடுக்கலாம். நீங்களும் அடிச்சு கொடுக்கலாம் தானே மிக்சியில தேங்காய். யாரா இருக்கும் மிக்சி தான் சொல்லிருப்பேன் மேல இருப்பினும் மிக்சி நான் கொடுத்து விட்டுருக்கேன். அப்படியா அதான் ஜோசினா மிக்சி தந்த அளவுல யாரு தெரியல. தேங்காய் ஞாபகம் வச்சிருந்த அளவுக்கு மிக்சியில ஞாபகம் இருக்கும். யாருன்னு சொல்ல தெரியல. நீங்களா போல தெரியுமா? ஒரு தெரியும் தெரியும் அண்ணைய தெரியுதா? சரி என்ன அது வெப்பம். சரி அங்க சைட்டா வைங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சாமான் தான் தந்திருக்கு நம்மளோட. நாளைக்கு இதுக்கு என்ன எல்லாத்தையும் குழப்பறியா? இதுவும் அப்படித்தான் இதுக்கு எந்தங்க இதுக்க தெருவுலையா? சரி அப்ப தேங்காய் இப்ப நீங்க இதுல டக்கங்களை சமைச்சு ஜூஸாக்கு சாப்பிடுறீங்களா? அப்ப அரைஞ்சு வச்சுக்காங்க அவ்வளவு சமைக்கிறீங்க. நாங்க இந்த ஃபுல்லாவே சமையல் சாமான்களை என்ன ஓபன் பண்ண கூட சொல்லிட்டு தான் தேங்காய்னு சொல்லிட்டு இது என்ன சட்டியோ இல்ல என்ன கெஸ் பண்ணலாதானே தெரியல. ரைஸ் குக்கரா சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க அவளோட. சரி ஓபன் சைஸ பார்த்து யாரோ சொல்லி கொடுத்துட்டான். இங்க இருந்து தான் வந்து அந்த ரைஸ் குக்கர் சின்னால சின்னுக்கு இருக்கிறாங்களோ கதைக்க கூடாது. போமாடா அப்ப கொஞ்சம் விளக்குது. அதுல என்ன சமைப்பா வாக்கா தெரியல பாப்போம். எல்லாம் கொடுக்குறீங்க சமைச்சு உங்களுக்கு அளவான ரைஸ் குக்கர் என்ன 2 குழந்தைகளும் கிடைச்சா அப்புறம் சமைக்க சாப்பிடலாம். ஒரு 4 பேருக்கு சமைக்கக்கூடியவங்க தான் தந்துருக்காங்க. 4 பேருக்கு அப்ப வேலைக்கு 2 குழந்தைய பெற்றுக்கிட்டு பருவம் ட்வின்ஸா பெற்றுக்கிட்டாச்சு வந்து உதயாரா இருக்கு. அது ஒரு ஆள் போல இது ஒரு ஆள் இல்ல. ரெண்டுமே வேற 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 ஒரு தரம் சொல்றீங்க இல்ல சில தந்தாக்கள் இதுல பட்டு மனவேதனை பட்டு கொண்டு என்ன சொல்லலையே என்ன பேர் முதல்ல எனக்கு பேரும் தெரியாம. ரூபன் அக்காக்கு எலக்ஸி ரைட். அப்ப உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சாக்கலாம் நீங்க தந்துட்டு நைஸ் அடிப்பீங்க. யார் யாருன்னு நிறைய பேர் இருக்கணும். அப்ப சரியில்லை இதுல முழுக்க உங்களோட ஃபேமிலி ரிலேஷன் தான் நம்ம இருப்பினேன். அதுல யாராச்சும் ஒரு ஆள் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆனாக்கள் இருப்பினும் தானே அவங்க சில வேதனைப்படுவாங்க தானே தானே சொல்லலையே சொல்ல விரும்பியதா நீங்க ஒரு இல்ல. அதான் யோசனையா கிடக்கு யாருன்னு தெரியல. நீங்க பிளான் ஒரு தடவை சொல்லாட்டி கடைசியா சொல்றேன் நான் உன்னதான் நினைச்சேன் சொல்லலையா அந்த பிளான் இதுல பேரை மாறிச்சாலும் கஷ்டப்படக்கூடாது. அப்ப சர்ப்ரைஸ் அப்ப முழுக்க நாங்க ஓட்டு வரோம். தெலுங்கு தெரியுமா? சொல்லுங்க இது கொஞ்சம் இதுக்கெல்லாம் சட்டி வாங்க இல்ல போறாரு. நான் போ வலிக்கிட்டேன் சட்டி வாங்க தான் சமைக்கிறாங்க டக்குன்னு நாளைய கட்டம்
நாளைய கட்டம் அக்கா படுக்க நீங்க சமைக்க வேண்டிய டிவியா இது என்ன நான் மடிச்சு வச்சுக்கிறேன் இதுக்கா டிவியா 12 இன்ச்சு டிவி மடிச்சு வச்சுக்கிறேன் 24 வர போகுது அப்படிங்க அங்க பாத்து சொல்லணுமா இல்ல அது அக்கா சொல்லிட்டா ரைஸ் குக்கர் பின்னுக்கு இருந்தாங்கலாம் சொன்னாங்க பின்னுக்கு இருக்கிறாங்க சொல்லக்கூடாது உடுப்ப கொண்டு விட்டு இப்ப ஓட போறீங்களா என்ன இது கேஸ் குக்கர் அப்படின்னு நினைக்கிறீங்க கேஸ் குக்கர் வேலை சின்னதாக இருக்கும் அது வந்து அப்படின்னு தெரியல அப்ப சொல்லிட்டான் கேஸ் குக்கர் மாதிரி தான் இருக்கு சரி அப்ப ஓபன் பண்ணுங்க கேஸ் குக்கர் என்ன அழகு நானும் உங்க கையால ஓபன் பண்ணுங்க இவ்வளவு ஜூஸ் பண்ணுவீங்களா முதல் டேபிள் பேன் அப்ப வைக்கதான் நாம நாங்கள் பேனை போட்டுக்கிட்டு சந்தோஷமா குளிர்மையா இருக்குது டேபிள் பேன் இல்ல ஸ்டாண்ட் பேன் ஓ இது ஜூஸ் பண்ணுவீங்களா அது கட்டாயம் எனக்கும் தெரியும் ஆனா இதுல ரெண்டும் இவாதான் கேட்கும் இவங்க இது ரெண்டும் ஜூஸ் பண்ணுவீங்களா அண்ணா அதுவும் ஜூஸ் பண்ண மாட்டீங்க இது யாரா இருக்கு இதையும் சொல்ல மாட்டேன் எவ்வளவு ஆங்கடாங்க யாரு சொன்னாதானே நாங்களும் சந்தோஷமா தந்தாக்கள் இத காசுக்கு சொன்னீங்க அதான் இல்ல ஊர்ல இருந்தானா ஊர்ல இருந்தா சொல்லுவீங்களா ஊர்ல இருந்து உண்மையா சொல்லுங்க 1-2 சாமான் ஸ்ரீலங்கால 1-2 வெளிநாட்டுல லண்டன் அம்மாவோ தெரியல இருக்காங்களா லண்டன் அம்மா இருக்காங்க சரிங்களாவா சர்ப்ரைஸ் பண்ணி போட்டு பேசாம இருக்காங்க அவ்வளவு தெரியல அப்படி ஒரு காணே அந்த இருக்கா வர இவங்களா அந்த ஒழிச்சிருக்கிறாவா அப்ப சரி சொல்லல அவ ஒழிக்கிறாவா தெரியுது அப்ப இது என்ன வருது இதுக்கு என்ன வருது நீங்க என்ன ஒன்று சொல்லத்தானே இல்ல இல்ல இது நான் சொன்ன அப்புறம் என்ன அப்ப சர்ப்ரைஸ் கிட்ட கொண்டாங்க பாத்தியா கேஸ் அடுப்பு தான் அதுதான் அதுதான் இது சூ கேஸ் இதுக்குள்ள தெரியாது தூக்கேஜ் இப்படி வராது மடிச்சு வச்சு சரியா ஓபன் பண்ணு கேஸ் அடுப்பு போலாம் கிடக்கு அக்கா சரியா வேலைக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க கேஸ் அடுப்பு வேர்ட்ஸ் ஆனா இதுக்கிட்ட சட்டிவான இல்லைங்க கேஸ் அடுப்பு தந்துடாக்கு சிலிண்டர் அது தெரியல சிலிண்டர் தெரியல சர்ப்ரைஸ் முடிஞ்சா அப்புறம் கடைசியா தந்துட்டு போறோம் உங்களோட வீட்டுல இருந்து கிடாக்குற தூக்கி தாரோம் இதுல யாரு சிலிண்டர் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணினாங்க நீங்க அக்கா யூஸ் பண்ணி இருக்கிறீங்க அப்ப நீங்க சமைக்க தெரியாதுன்னு சொல்லி போட்டீங்க நான் கல்யாணம் பண்ணி சமைக்கல அங்க வீட்டுக்காரோட இருக்க சமைச்சிருக்காங்க அது ஆளை பார்க்க சமைச்ச மாதிரி தெரியாது உதியாரா இருக்கும் கேஸ் அடுப்பு தந்தா கொஞ்சம் உங்கல்ல கொஞ்சம் ஃபயரான அகல்லாம் தந்துருப்பீங்க கேஸ் அடுப்பு இல்லைண்ணா சரியா யோசிக்க வைக்கிறீங்க சொல்லுங்க எனக்கு சொன்னா தானே நான் 2-3 கிஃப்ட்ல தருவேன் சொல்லாவிட்டும் நான் அவை சொன்னேன் சொல்லாட்டி கொண்டு போய் சொல்லி இப்ப 4 சாமான திருப்பி போகுது நார்மலா கெஸ் பண்ண அவங்க இல்லதான் இல்ல அவங்க இல்ல அவங்க இல்லதான் வேற தெரியல இதுக்கு என்ன ரகம் தெரியல எனக்கு என்ன வேற ஏன்னா பாக்க அக்கா யாரோ சொந்தக்காரதான் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறோம் எல்லாம் சரி பரபரன்னு சொல்றாங்க ஃபேனன்ற வேலைக்கெல்லாம் லைன்ல சொல்லி இது சர்ப்ரைஸ் இல்ல எனக்கே சர்ப்ரைஸ் இல்ல நினைக்கிறேன் யாரோ சொல்லி போட்டாங்க வேலைக்கு இல்லாது கடை சொல்றான் மணிக்கூடா சரியா ஓப்பன் பண்ணி பாப்போம் வீட்டு வைக்கிறேன் போச்சு என்னது ஸ்டவ் இந்த தோசையில சொல்றதாங்க நீங்க தான் சொல்ல போறீங்க அக்கா தெரிஞ்ச தோசை யார் விரும்பி சாப்பிடுற நீங்க 2 பேரும் தெரிஞ்ச ஆக்கலாதான் இருக்கு என்னண்டா எல்லாம் அக்கா கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லிட்டா நான் ஒண்ணுமே சொல்லல இல்ல யாரோ சொல்லி இருக்காங்க உங்களோட இப்ப சொந்தக்காரர் யாரதான் தந்திருப்பாங்க சொல்லுங்க அவங்க யாரு உங்களோட சொந்தக்காரரும் கூட தந்துருக்கணும் எல்லாரும் வடைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முகத்தை பார்த்தா தெரியும் முகத்தை பார்த்து சில பேர் தந்தார்கள் பார்க்க மாட்டோம் கீழே பார்த்து போனோம் அப்படின்னா முழு பேரும் கீழே பாக்கிறேன் அது இப்ப அல்லாத பக்கத்துல இருக்கிறவங்களோட கதைக்கிட்டே இல்லையே போறது இதுக்குள்ள ஒன்றுடா இதை வச்சா சில கண்டுபிடிச்சிடுவாங்க
இது என்ன வேறு நான் அரிசி சாமான் சொல்லல யாருன்னு என்ன தந்தாக்கலாம் இல்ல தெரியல உண்மையா தெரியாது உண்மையா தெரியாது. அப்ப ஒரு துளி அளவுக்கு கூட சொந்தங்கள்ல ஒரு தடவை கூட எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு இது இல்ல நம்பிக்கை இருக்காங்க. அதான் நான் சொல்றேன் சொன்னா அப்ப பரவாயில்ல இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க அப்ப எல்லாட்ட பேர் டாக்டர் சொல்லி விடுறேன் ஒரு தடவை மனசாப்பட வார்த்தை சொல்ல விரும்பல அப்படி ஆனா பார்க்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் இல்ல யாரோ தெரிஞ்சாக்கள் நீங்கள் வழியில சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்களோ இது என்ன தரம் இல்ல சாரியா தரம் நீங்க சரத்து தந்தது இது சாரி சாரி சாரியா அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் தெரியும் இல்ல ரெண்டும் சாரியோ தந்திருக்காங்க பண்ணாக்கு ஒரு வேட்டி சால் அது ஒன்றும் தெரியல வேட்டியும் இல்லை அப்ப இது உங்களுக்கு அக்கா அந்த யாரும் இருக்கும் என்ன சொல்றீங்க நீங்க யார் யாரு இவ்வளவுதான் இவ்வளவு ஒரு பொறுப்பா தந்திருக்கிறாங்கன்றக்க நான் நல்ல அம்மா தான் சொல்லுவேன். அவங்களுக்கு மட்டும்தான். ஓ எனக்கு தெரிஞ்ச அளவு. அக்கா தெரியல நாங்கள் ஒன்று சொன்னா நீங்களே சில ஷாக் ஆயிடுவீங்க உண்மை கதை நானும் எவ்வளவு சர்ப்ரைஸ் கிட்ட கணக்க செய்துட்டோம் எனக்கே இன்றைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இதுல வந்த அந்நேரையும் உண்மை கதை ஏன்னு சொன்னா இவ்வளவு பொருள் தந்தவங்க எல்லாரும் சொல்லுவாங்க இன்னார் தான் தந்தது இது நான் தந்தது இது நான் தந்தேன்னு சொல்லி கொடுங்க ஒரு பொருளை தந்துட்டு இன்றைக்கு எங்களுக்கே சர்ப்ரைஸ் யார் தந்தா அவங்களே சொல்லி உண்மை கதை அப்ப நல்ல உங்களுக்கு இல்ல சர்ப்ரைஸ் எங்களுக்கு தான் ஏனண்டா தந்தாக யாருன்னு எங்களுக்குமே தெரியும் அண்ணா இது பொய் சொல்ல இல்லையா உண்மை கதை கொடுக்க சொன்னாங்க அவையில் உங்களோட பர்சனலா ஹோல் பண்ணி கதைப்பாங்களா ஹோல் பண்ணி கதைக்கிற அளவுக்கு நான் நினைக்கிறேன் பொருளான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன இங்க நின்று கதைப்புறவன்டா நேரம் உங்களுக்கு சொல்லி இருக்கணும் அது தான் உங்களை தொடர்பு கொள்றவன் சொல்ல சொன்னேன் யாரா இருக்குமோ எந்த நல்ல உள்ளம் அந்த நல்ல உள்ளத்துக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அந்த நல்ல உள்ளத்துக்கு நான் நினைக்கிறேன் பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணாவும் தெரியல பிரான்ஸ்ல அண்ணா இருக்காங்களா குடப்பந்த அண்ணா இல்ல புலம்பெந்த அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்ல கடமை அவருக்கு இல்ல பொதுவா அந்த ஒரு ஆளோ இல்லாட்டி இதுல கணவர் சம்பந்தப்பட்டாங்களோ அது எங்களுக்கு உண்மைக்கும் தெரியாது இவ்வளவு சர்ப்ரைஸ் இந்த மிக்கியம் கொண்டு உங்களை என்ஜாய் பண்ணி கடைசியா ஒரு பார்ட் டைம் போட்டு உங்களை 2 பேரும் டான்ஸும் பண்ண சொல்லி சொன்னாங்க டான்ஸ் தெரியாது சும்மா லைட் அவங்களை ஏலக்குடியெல்லாம் நடந்து தெரியாது எங்கட வழியெல்லாம் நடக்கிறாங்க நீங்களும் நடக்கும் சேர்ந்துருக்கா நடக்கலாம் சரியா நீங்கள் தந்தாக்களுக்கு அவங்க உங்களை பர்சனலா கால் பண்ணி கதைப்பாங்களா உண்மைக்கு நாங்க எவ்வளவு சர்ப்ரைஸ் செய்தாங்க எங்களுக்கு எவ்வளவு சர்ப்ரைஸ் நீங்கள் அவங்களோட பர்சனலா கதைச்சு கொள்ளுங்க சொல்லி இல்ல எங்களுக்கு உண்மைக்கும் தெரியாது நான் சொல்றேன் இப்ப இது வீடியோல போய் சொல்லல ரியலா எங்களுக்கே தெரியும் இது வரைக்கும் நாங்களும் சர்ப்ரைஸ் கொடுத்ததுக்கு எங்களுக்கு தெரியும் யார் தந்தது இன்னாக்கள் தந்தது இன்னைக்கு எங்களுக்கே தெரியும் அவன் வீடியோ பிடிக்கிறபடிகளுக்கு கூட தெரியும் அவனுக்கிட்ட யாரான் எனக்கு சொல்லா மாமா கண்ணோட அவன் கூட சொல்றான் ஆனா அவங்களோட பர்சனலா காய்ப்பாங்க நீங்க அவங்களுக்கு என்ன நன்றி சொல்லணும்ட்டு நாங்கள் சொல்றோம் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் இருக்கு நாங்க சொல்றோம் ஆனா அவங்களோட கதைப்பாங்க நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நன்றி மட்டும் அவங்க கதைப்பாங்களாம் பர்சனலா கால் பண்ணி கதைப்பாங்களாம் யாருன்னு உங்களுடைய ஆக்களோ அண்ணாந்த சொந்தக்காரரோ இல்ல அண்ணாண்ட ஒரு சில ஒரு ஃப்ரெண்ட்ஸோ யாரோ தெரியாது சரி நீங்க என்ன சொல்ல போறீங்களா அவங்களுக்கு நாங்கள உண்மையில இவ்வளவு பொருட்களுமே தந்த ஒரு யாருன்னு தெரியாதானே உள்ளங்களுக்கு உண்மையில மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது மிகப்பெரிய ஒரு நன்றி தான் சொல்லலாம் பேருண்டா பேர் கூட சொல்ல வேணாம் சொல்லிக்காங்க ஒரு சிலர் வந்து பேரை சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு நல்ல ஒரு மனசு பேரே சொல்ல வேணாம் தெரியக்கூடாதுன்னு சொல்றேன் அவங்க கொடுத்தது எங்களுக்கே தெரியும் யார நாங்க ஒண்ணு தந்துட்டோம் தந்த பொருள் சரியா சொல்லணும் வீடியோல நாங்க ஆதாரம் வச்சிருக்கோம் இவ்வளவு பொருள் இருந்தாலும் அப்புறம் நீங்க மாறி சரி ஒண்ணு தெரியலன்னு சொல்லக்கூடாது நன்றி ஒண்ணு சொல்ல அக்கான்னு சொல்லத்தானே கேட்டால பயத்துல ஓடிடுவான் சொன்னாங்க புன்னகையோட ஒரு அன்பா சொல்லும் நீங்க அதை வேண்டாவரப்பா சொல்றேன் கதைங்க சரி நன்றி
சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகவன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஏய் பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எற பொட்டு தாக்கு ஏ பொட்டு தாக்கு ஏ சக்க போடு அன்னித பொட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எற ஏ போட்டு தாக்கு போக போக ஒரு தூக்கு தூக்கு எரிக்குச்சு பட்டனடி ஏத்திக்கிட்டா நம்ம பாட்டு ரெடி நீ பார்த்து யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு நீ பார்த்து யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு பாஞ்சிடாம மெல்ல தாக்கு பாவ சின்ன மல்ல தாக்கு வர பார்த்து மீனா இப்ப வறுத்து வச்சா மீனா அட வந்துடுச்சு தானா ஒரு வீலுக்கு பந்தானா ஏ பாத்தா பாத்துக்க சேட்டா சேத்துக்க ஏத்தா ஏத்துக்க கோட்டா கோத்துக்க பொட்டு தாக்கு வர ஒரு புறா பொட்டு தாக்கு மக கடல் எறா பொட்டு தாக்கு ஏ பொட்டு தாக்கு சக்க போட நீதான் பொட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு ஏ ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு டேய் ஐயோ ஐயோ ஏய் நேரில் வந்து நிக்குதொரு நிலா பட்டந்தா அத போடாதன்னு போடுவது போடா சட்டந்தா சின்ன பையல தொட்டா விட்டா ரொம்ப சிக்கல் நீ அங்க இங்க தொட்டு புட்டா வரும் விக்கல் ஓடு இல்லாத விலாங்கனி விலாங்கனி என் கூட சுரங்கனி கண்ணால தான் கொட்டுறிய காதல் மழைய அத தேக்கி வைக்க தொட்டி ஒண்ணு கட்டாவில்லையா ஓயா. ஒத்துக்கிட்டா கல்லணைய கட்டி வைக்கிறேன் உன்ன போஸ்டர்ல போட்டு எங்க ஒட்டி ஒட்டி வைக்கிறேன் போட்டு தாக்கு வர ஒரு புற போட்டு தாக்கு அந்த கடல் என்ன போட்டு தாக்கு சக்க போடு நீதான் போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு ஏய் ரசா நவுரா இப்ப பர்றா பாரதத்தில் 10 கோடி பொண்ணு இருக்கு உன் ஒருத்தி மேல தாண்டி ஊரு கண்ணு இருக்கு வைகையாத்து பால பக்கம் நடந்து போனேனா என்ன ஃபாலோ பண்ணி வர்றாங்களே பாவி பசங்க தான் கண்ணு கண்ணில் காம வச்சு கொல்லுறியே கண்ணா பின்னாடி சொல்லுறியே பொண்ணு தான் பீரு போல மப்பு ஏத்துற அது படல நான் புன்னகையா சின்ன ஓத்துற கொஞ்சம் நம்ம சூட்ட ஏத்துற ஆனா திடீர்னு ரிமோட் வச்சு சேனல் மாத்துற போட்டு 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 மச்சு போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு மச்சு போட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு பாட்டி யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு பாஞ்சிடாம மெல்ல தாக்கு பாவம் சின்ன பல்ல தாக்கு பாரு மீனா இப்ப வறுத்து வச்ச மீனா அட வந்துடுச்சு தானா ஒரு குயிலுக்கு பாங்கானா ஏ பாத்தா பாத்துக்க சேட்டா சேத்துக்க ஏத்தா ஏத்துக்க கோட்டா கோத்துக்க ஏய் எவனும்